உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். ராக் ஆஃப் ஏஜஸ் கிளவுட் ஃபார் மீ அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அதாவது பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய நண்பன் இந்த பாடலை பாடி அவரோடு சேர்ந்து பாட சொன்னார். எனக்கு அவ்வளோவா அந்த காலத்தில் பாடலாம் தெரியாது. சினிமா பாட்டெலாம் ஒரிஜினலாக பாடுவேன். டிஎம் சௌந்தரராஜன், திருச்சி லோகநாதன் பாடல்கள், ஜிக்கி ராஜா, ஏஎம் ராஜா, அது நான் சொல்கிறது 50 பாடல்களை அப்படியே ரேடியோவில் நான் காதில் கேட்குறதே அப்படியே பாடுவேன். அதனால் என்னை பாட்டுக்கு நல்லா தெரிஞ்சவன் நினைத்து கொண்டார்கள். ஆனால் ஹைஸ்கூலை விட்ட உடனே இந்த பாடல்கள்லாம் எனக்கு நின்று வச்சு நான் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டேன். நான் கிறிஸ்துவை தேடி ஆரம்பிக்க போனேன். அப்பொழுது என்னோட இந்த நண்பன் ஒருவன் இந்த பிளவுண்ட மலையை புகலிடம் ஈயுமே என்ற பாடலை பாடுவதற்காக எங்களுடைய கிளாஸில் பாடுவதற்கு அவர் ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க சொல்லியிருந்தார். அப்பொழுது நான் போய் அவரோடு நின்றேன். பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்று. அதன் அர்த்தம் எனக்கு தெரியவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் அது பாட்டு ராகமும் எனக்கு வரல. ஆனால் இன்றைக்கு நான் அதை குறித்து விவரமாய் தெரிந்தவன். ஆகவே உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட நான் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். அகஸ்டஸ் மான்டேக் டாப்லேடி. அகஸ்டஸ் மான்டேக் டாப்லேடி என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் பேச இருக்கிறோம். அவர் இங்கிலாந்திலே கிறிஸ்தவ குருக்களில் அநேகர் பேர் அறிஞர்களாக அறிவும் ஆற்றலும் உடையவர்களாக இருந்தனர். எழுதுறது யார் பாருங்க, நம்ம ஆளுங்க. ஐஏஎஸ் ஏஆர் ராஜரத்னம் என்கிறவர் இந்த தேவ மனிதன் எழுதுகிறார். அவர் எழுதும்போது இங்கிலாந்திலே கிறிஸ்தவ குருக்களில் அநேகர் பேர் அறிஞர்களாகவும் ஆற்றல் உள்ளவராக இருந்தார்கள். கவிதைகளை எழுதினார்கள், மக்களை அளவில்லாமல் நேசித்தார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்கள் பசியாய் கிடப்பதை பார்த்து இவர்களும் பசியாய் கிடந்தார்கள் என்று எழுதினால் அதை வச்சு நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு நம்மளை குறித்தும் நம்ம போதகர்களை குறித்தும் என்ன எழுதுவார்கள்? நீங்கள் எந்த கல்லூரியிலே படித்தீர்கள்? என்ன அறிவோடு இருக்கிறீர்கள்? என்ன முழங்கால் உங்களுக்கு இருக்கிறது? உங்களுடைய ஜெபத்தினுடைய தன்மை என்ன? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாரு, எங்கள் தாயும் எங்கள் தந்தையுமான கடவுளை. கடவுள் அப்போ ஆத்தானா பேசுவாங்க? 10 கட்டளையில் என்ன போட்டிருக்கு? நானே தேவன், என்னை அன்றி வேறு ஒருவரும் உங்களுக்கு தேவனாக இருக்க முடியாது. எப்படி கடவுளை போய் உங்கள் அப்பன்னு சொல்கிறீங்க? என் தாயும் தந்தையும், உங்கள் தாய் உங்கள் தகப்பன்லாம் கடவுள் மாதிரியாக இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், அவங்க உங்களை கடவுள் மாதிரி இருந்தாங்கன்னா உங்களை எப்படி பெற்றிருக்கணும், எப்படி இருக்கணும் உங்கள் நடத்தை, அந்த கடவுள் பெற்ற பிள்ளைகளா நீங்கள்? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தாயும் தந்தையுமான யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு? ஒருவேளை நாம் என்ன வார்த்தையை சொல்லலாம், எங்களப்பா பிதாவே அப்படின்னு சொல்ல முடிய எங்கள் அத்தை மாமா எங்கள் அம்மா என் பாட்டி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லக்கூடாதுங்க. நான் வருத்தப்படுறேங்க. நீங்கள் அறிவும் ஆற்றலும் உடையவர்களா, பக்தி சிறந்தவர்களா, உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து அனல் பொறி வருகிறதா, பரிசுத்தம் பெறப்படுகிறதா? நீங்கள் கை வைத்தால் அவர்கள் சுகமடைகிறார்களா? அவர்கள் கை வைத்தால் அவர்கள் ஆவியிலே நிறைகிறார்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை வந்துருச்சு. கடவுளை போய் அப்போ ஆத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவ்வாறு வரம் பெற்ற ஆங்கிலேய குருக்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் ரெவரண்ட் அகஸ்டஸ் டாப்லேடி. அவர்தான் பிளவுண்ட மலையை என்று ஆரம்பிக்கும் பாடலை எழுதினார். அவர் எழுதின பாடல்களில் இது ஒன்று.
நமது ஆண்டவரின் பேரில் பக்தி உள்ளவராய் அவரிடம் தம் நம்பிக்கையை வைத்து அவரின் மீட்பின் வல்லமையை நன்கு உணர்ந்து வாழ்ந்தவர் அவர். கடவுள்னா யார், அவர் எனக்கு சொந்தம் என்ன, எனக்கும் அவருக்கும் உறவு என்ன, நான் எப்படி அவரை குறித்து வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கண்டிருக்கிறார். அகஸ்டஸ் டாப்லேடி அவர்கள் 1740 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள பர்ன்ஹாம் என்ற இடத்தில் பிறந்தார். 1776 36 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பிளவுண்ட மலை என்ற பாடலை எழுதினார். இப்பாடலை எழுதிய சமயத்தில் அவர் இங்கிலாந்தின் சாமர்செட் பகுதியில் பிளாங்டன் என்னும் இடத்தில் குருவானவராக பணியாற்றினார். அவ்வூரிலிருந்து 2-3 மைல் தூரத்தில் பசும் புல்லால் மூடப்பட்டிருந்த ஆங்காங்கு புதர்களும் பாறைகளும் மிக ரம்மியமான இடம் ஒன்றில் இருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் கனம் ரெவரண்ட் டாப்லேடி அவர்கள் அங்கு உலாவச் சென்றிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாய் மழையும் காற்றும் புயலும் அடித்தது. அதற்கு தப்பி ஒதுங்கிய ஒரு வீடாவது, யார் கட்டடமாவது, குடிசையாவது இங்கு இல்லை. செங்குத்தான பாறை ஒன்று இருந்தது. அதில் தரைமட்டத்தில் பெரும்பாறை ஒன்றில் ஒரு பிளவு காணப்பட்டது. அதனுள் அவர் புகுந்து புயல் காற்று நிற்கும் வரைக்கும் அதை தமக்கு புகலிடமாக கொண்டார். பாருங்க, கனம் டாப்லேடி ஒரு சிறந்த கிறிஸ்தவ பக்தன் ஆகையால் புயல் காற்றுக்கு தப்பி ஒரு பாறையின் பிளவை புகலிடமாக தனக்கு தெரிந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியை, இவ்வுலகத்தில் நேரிடும் துன்பங்களுக்கு தப்பி ஒதுங்க நம் ஆண்டவர் ஒரு பிளவுண்ட மலையாக விளங்கினார் என்ற சிந்தையை அவருடைய உள்ளத்தில் எழும்பிற்று. பக்தி உணர்ச்சி மேலிட்டவராய் அதை குறித்து சிந்திக்கலானார். அப்பொழுதுதான் பிளவுண்ட மலையே என்னும் பாடல் அவருடைய மனதிலே உருவாகிற்று. உடனே தம்முடைய காலின் அடியில் கிடந்த ஒரு ஆட்டம் சீட்டை, பிளேயிங் கார்டு, ஒரு ஆட்டம் ஆடுற சீட்டு, பிளே கார்டு கையில் எடுத்து அதன் சிறிய எழுத்துக்களால் அப்பாடலை எழுதினார். அச்சீட்டு இப்பொழுதும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த பிளே கார்டில் எழுதினது விக்டோரியா மகாராணியின் கணவரான ஆல்பர்ட் கோமான் அப்பாடலை பெரிதும் பாராட்டி அது தன் உள்ளத்தை கவரும் ஞானப்பாட்டு என்று சொல்வதுண்டு. மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அப்பாடலை திரும்ப திரும்ப பாடி அது தமக்கு மிகவும் ஆறுதல் கொடுத்தது என்றும் கூறியுள்ளார். அதில் கௌரவமும் சம்பத்தும் இருந்த பொழுதும் அவைகளின் பேரில் மட்டும் நம்பிக்கை வைக்கிறவனாக ஒருவன் வாழ்ந்து வந்தால் அவன் நிச்சயமாகவே ஒரு பரிதவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவன் என்று சொல்லி அப்பாடலை தம் மரணப்படுக்கையில் பாடி மெய் சாந்தி அடைந்தார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிறிஸ்தவ மக்கள் கூடும் இடமெங்கும் இப்பாடல் பாடப்பட்டு வருகின்றது. கிறிஸ்துவே தஞ்சம் என்று அவரை அண்டிக்கொண்டு தூய்மையான வாழ்க்கை நடத்தி அவரை புகலிடமாக கொண்ட மக்கள் அவரை இப்பாடலை கருத்தை பாடும் பொழுது புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். நியாயத்தீர்ப்பின் நாள் வரைக்கும் இப்பாடல் கிறிஸ்து நம்முடைய புகலிடமாக இருக்கிறது ஆண்டவர் என்று எடுத்து கூறுவது போல் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பாடலை குறித்து நான் சொல்லும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் ஏளனமாக நினைக்கக்கூடாது. நல்லா தான் இருக்குது எல்லாம் எழுதிட்டு என்று அப்படி தாங்கள் யாவரும் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒவ்வொரு சம்பவமும், நான் அந்த காலத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் அதை ஒரு சின்ன டைரியில் எழுதி கொள்வேன், பாக்கெட்டில். அதை நான் கதை வடிவத்திலும் பத்திரிகைகளுக்கும் எழுதுவேன். அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை என் நண்பர்கள் நடத்தினார்கள், ஆத்ம நண்பன் என்று. அந்த பத்திரிகையிலே IGS என்பதை GS என்று எழுதி
புனைப்பெயரில் எழுதினேன். என்ன நடந்தாலும் எங்கே நடந்தாலும், ஒரு சமயம் என்னை என்னுடைய நண்பர்கள் சென்னை பட்டணத்திற்கு கூட்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னை அந்த ஜூவுக்கு, அதாவது மிருக காட்சி சாலைக்கு என்னை கொண்டு போனார்கள். அங்கே யானைகள், பெரிய பெரிய யானைகள் இருந்தது. அப்பொழுது நாங்கள் நடந்து பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் கீழே எறும்பு எங்கள் புத்தில் நின்றுருக்கும். அந்த புத்தில் அந்த கால் எங்களுக்கு ஏறி அந்த சின்ன பிள்ளையை கொத்தி எறும்பு கடித்து விட்டது. அந்த சின்ன பிள்ளை ஒரே அழுகை. அப்பொழுதுதான் நாங்கள் நினைத்தேன், அதை பார்த்து விட்டு நான் எழுதினேன், இந்த பெரிய யானையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம், இந்த சின்ன எறும்பை நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையவில்லை, ஆகவே அது எங்களை கடித்து தங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று கூப்பிட்டுச்சு என்று எழுதிவிட்டேன். அதை வாசித்தவர்கள் சொன்னார்கள், யானை கூப்பிடலை, ஆனால் இந்த என்னது எறும்பு கடித்து கூப்பிட்டு விட்டது என்று. அப்பொழுது நான் சொல்லுவேன், இந்த எறும்பு அந்த யானை காதுக்குள்ளே போய் எறும்பு கடிச்சிச்சுன்னா என்ன செய்யும்? அதுவும் கத்தி அழுகும். அப்போ தான் அந்த யானை என்ன செய்யுது என்று கத்துகிறது. அந்த கத்தல் இந்த எறும்பு கடித்ததுன்னு நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதை கேட்டு அநேகர் சிரித்தார்கள். நான் அப்படி சின்ன சம்பவங்களை எல்லாம் ஒரு கதை வடிவத்திலே சின்ன சின்ன பேராகிராஃபாக எழுதுவேன். நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், அன்றாடம் நடக்கிறவைகளை வைத்து நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஜீவனுக்கும் பாவத்திற்கும் அதனுடைய மோசமான வழிநடத்தலுக்கும் என்ன என்பதை ஒத்து பார்த்து அவைகளை ஒரு தெய்வீக செயலாக எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த பாடலும் எடுத்த இந்த ரெவரண்ட் அகஸ்டஸ் மொன்டேக் டாப் லேடி செய்தது போல் நாமும் நம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஈடுபாடு உடையவர்களாக நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு சின்ன கதை தான், ஆனாலும் இது மிகவும் அவசியமானது. நான் இன்னும் ஒரு கதையும் இதில் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அதை நாம் இன்னும் ஒரு முறை பார்க்கும் பொழுது சொல்லுவோம்.